வெல்கம் டு Chem Vid-8. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1 இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ரைட் த ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அசியூமிங் தம் as எலமெண்ட்ரி ரியாக்ஷன். எலமெண்ட்ரி ரியாக்ஷன் கொடுக்குறத அசியூம் பண்ணிவிட்டு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு எலமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நம்ம வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3a + 5b2 gives 4cd. இதில் 3a 5b2 இது வந்து ரியாக்டன்ட், 4cd அப்படின்றது ப்ராடக்ட். ரேட் எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரியாக்டன்ட்டோட ரேட் எழுதும்போது நெகட்டிவ் யூஸ் பண்ணணும், ப்ராடக்டோட ரேட் எழுதும்போது பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிவைடில் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரேட் ஈக்குவல் டு இது வந்து ரியாக்டன்ட், அதனால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 3 வந்து 1/3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு சேஞ்சுன்றதை ஸ்மால் சேஞ்சுன்றதுனால டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி ஈக்குவல் டு மைனஸ், ஏன்னா இன்னொரு ரியாக்டண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு மைனஸ், இங்கே இருக்கிற 5 வந்து 1/5 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். B2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி, ரைட், ஈக்குவல் டு ப்ராடக்ட்டை பற்றி எழுதும்போது என்ன பண்ணணும், பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டை 1/4, அப்போ பாசிட்டிவ் 1/4 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி. இவ்வளோ தான் வந்து ரேட் எக்ஸ்பிரஷன். ரியாக்டன்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்டுக்கு பாசிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அதை டிவைடில் கொண்டு வந்திருக்கணும். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது வந்து காமன். அங்கே என்ன ரியாக்டன்ஸ் இருக்கோ அந்த ரியாக்டன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சிடின்றது ப்ராடக்ட் அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட். இதே போல் இந்த சால்வ் பண்ணலாமா? x2 + y2 gives 2xy. ரேட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இந்த இடத்துல மட்டும் 2 இருக்குது. ரியாக்டன்ட்டில் ரெண்டுமே கோஎஃபிஷியன்ட் 1. மொதல் அப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி விட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி x2 டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்றதுனால 1/1 போட்டால் ஒன்று தான், இல்லை அது போடாமல் இருக்கலாம், ரைட். ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் y2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dy2 டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு ப்ராடக்ட் எழுதும்போது என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து டிவைடில் எழுதிக்கணும், பாசிட்டிவ் எழுதணும். அப்போ பாசிட்டிவ் 1/2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் xy வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி, அவ்வளோதான். எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1ல் 2 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ரெண்டாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கன்சிடர் த டீகாம்போசிஷன் ஆஃப் N2O5 to form NO2 and O2 at a particular instant. N2O5 disappear at a rate of 2.5 × 10⁻², moles per decimeter cube. At what rates NO2 and O2 form? What is the rate of reaction? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு N2O5 டீகாம்போஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த N2O5 டீகாம்போஸ் ஆகும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி 2 ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் N2O5 வந்து டிசப்பியர் ஆகுது, என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ N2O5 டிசப்பியர் ஆனிச்சுன்னா NO2 எவ்வளோ ஃபார்ம் ஆகும், O2 எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இது சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், N2O5 அப்படின்னு சொல்லி முதல் எடுத்துக்கிறோம். N2O5 வந்து என்ன ப்ராடக்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி கொடுக்குன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை எழுதிக்கிறோம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே 2 இருக்குது அப்படின்னா முதல் 2NO2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். நைட்ரஜன் 2 இருந்தோடனே இங்கே 2 அப்படின்னு சொல்லி போட்டுரும். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், 4 ஆக்சிஜன் இதில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து வெறும் O2 அப்படின்றது மட்டும் தான் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். N2O5 gives NO2 + O2 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இங்கே நைட்ரஜன் 2 அப்படின்ன உடனே 2NO2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 2 இருந்துச்சுன்னா 6 ஆக்சிஜன் ஆயிரும். நமக்கு வந்து 4 + 1 இருந்துச்சுன்னா 5 ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரியாக்டன்ட்டில் 5 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், 1/2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறோம். இந்த 2 வந்து 1/2 இல்லாமல் நார்மலாக ஹோல் நம்பர்ஸாக வரணும் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மொத்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பை 2, அதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். 2N2O5, இந்த இடத்துல 2NO2 இருக்கா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4NO2. இங்கே 1/2 × O2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் O2 அப்படின்னு சொல்லி ஆயிரும். அப்போ இதான் வந்து மெயின் ஈக்குவேஷன்ஸ், ரைட். இதுக்கு இப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிடுறோம். டிசப்பியர், N2O5 டிசப்பியர் ஆகுது, அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸ் dN2O5 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டிடி இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவல் டு 2.5 × 10⁻²அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். 2.5 × 10⁻² moles per decimeter cube per second அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், -1/2 dN2O5 டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு, இந்த இருக்குல்ல 2 இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கனால -1/2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, NO2க்கு 4,
அப்போ எப்படி எழுதணும்? பாசிட்டிவ் 1/4 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dNO2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு ஆக்சிஜனுக்கு எழுதும்போது ஆக்சிஜனோட கோஎஃபிஷியன்ட் 1, ஆக்சிஜன் வந்து ப்ராடக்ட், அப்போ டி ஆக்சிஜன் டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதுனா போதும். ரைட், அப்போ இதான் வந்து ரேட் எக்ஸ்பிரஷன். இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2O5 இந்த ரேட்டில் டிஸப்பியர் ஆகும்போது NO2 எவ்வளோ ஃபார்ம் ஆகும், O2 எவ்வளோ ஃபார்ம் ஆகும் தனித்தனியாக பார்க்கணும். முதல் N2O5 NO2வையும் கம்பேர் பண்ணணும், அப்புறம் N2O5 O2வையும் கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து N2O5 NO2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். NO2 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால் NO2 லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். 1/4 dNO2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு -1/2 dN2O5 டிவைடட் பை dt. இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து dNO2 டிவைடட் பை dt என்னன்றது தெரிஞ்சிடும். அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேட் ஆஃப் NO2 ஃபார்ம். அப்போ 4 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 4 × 1/2 இந்த மைனஸை இதோட சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகேவா? -dN2O5 டிவைடட் பை dt. இந்த -dN2O5 டிவைடட் பை dt தான் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ டிஸப்பியர் ஆகுது N2O5 2.5 × 10⁻² கொடுத்துருந்தாங்கல்ல, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 2.5 × 10⁻² மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். இந்த 4 2 கேன்சல் ஆனால் இங்கே 2 மிச்சம் இருக்கும். 2 × 2.5 அப்படின்னா 5 × 10⁻² மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ வந்து ரேட் ஆஃப் NO2 ஃபார்ம் எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன கண்டுபிடிச்சாங்க, ரேட் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார்ம். அப்போ N2O5யும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணணும். ஆக்சிஜன் N2O5 இது ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ஆக்சிஜன் தான் வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு N2O5 ரைட் சைடில் வச்சுக்கிறோம். இங்கே dO2 டிவைடட் பை dt டேரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதுவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் dO2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு -1/2 × dN2O5 டிவைடட் பை dt அந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு 1/2 × 2.5 × 10⁻² அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா 2.5 × 10⁻² மைனஸ் dN2O5 டிவைடட் பை dt தான் இந்த வேல்யூ. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.25 × 10⁻² வந்துருச்சு. அப்போ ஆக்சிஜனோட ரேட் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். வாட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல, அதில் எழுதிட்டு கண்டுபிடிச்ச டேட்டாவெலாம் சப்ஸ்டிட் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது தெரிஞ்சிடும். ரேட் ஈக்குவல் டு -1/2 அப்படியே ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இதில் N2O5 கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க 2.5 டிவைடட் பை 2 அப்படின்னா 1.25 × 10⁻². இந்த நெகட்டிவ் dN2O5 டிவைடட் பை dt எல்லாம் சேர்த்து தான் 2.5 × 10⁻². 2.5 × 10⁻². அப்போ 2.5 × 10⁻² டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் 1.25 × 10⁻². யூனிட் வந்து மொத்தமாக போட்டேன், மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி யூனிட்டை மொத்தமாக கொடுத்துருக்கேன். ரைட், அதே மாதிரி 1/4 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 1/4 அதாவது 5 × 10⁻². இதான் வந்து NO2 வேல்யூ. 5 × 10⁻² மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். 5 டிவைடட் பை 4 × 10⁻² என்ன வரும் 1.25 அப்படின்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம் 1.25 × 10⁻². ஃபைனலாக ஆக்சிஜனோட வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1.25 × 10⁻². யூனிட் வந்து மொத்தமாக எழுதியிருக்கேன் மோல்ஸ் பர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். தனித்தனியாகவும் எழுதலாம், இல்லை இது மாதிரி மொத்தமாகவும் யூனிட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ரைட், அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எவல்யூட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் 1ல் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரேட் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் ஒரு ஈக்குவேஷன் எலமெண்டரி ரியாக்ஷன் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டினில் என்ன அப்படின்னா அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதி அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ரைட், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்த்துருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.